தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேலூர் மக்களவை தொகுதி வேட்பாளர் ஏசி சண்முகத்தை ஆதரித்து நடைபெற்று வரும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மாத்தி மாத்தி கேட்டு பார்த்தோம், கெஞ்சி பார்த்தோம். ஐயா, இந்த சாரா கடை எப்படியா மூடுங்கய்யா, எங்க பிள்ளைங்கள காப்பாத்துங்கய்யா, எங்க தாய்மார்களுடைய தாலியை காப்பாத்துங்கய்யா. எங்க ஐயா 44 வருஷமா கேட்டார். எங்க ஐயா களத்துல 44 வருஷமா போராடினார். ரெண்டு கட்சிக்கும் மனசாட்சி இல்ல. ரெண்டு கட்சியும் இதுல தான் ஊறி இருக்கிறாங்க. சாராய ஆலைகள் தான் இவங்க முதலாளிகள். திமுக அதிமுக முதலாளிகள் யாரு? சாராய ஆலைகளுடைய முதலாளிகள். இவங்களுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இருக்காயா? அதனால்தான் இந்த கூட்டணி இந்த முடிவெடுத்திருக்கின்றோம். நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களை, உங்களுக்கும் காங்கிரசுக்கும் ஒரே கொள்கை வச்சிருக்கீங்களா? திமுகவும் காங்கிரசுக்கும் ஒரே கட்சியா, ஒரே கொள்கை வச்சிருக்கிற கட்சியா? இல்ல காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒரே கொள்கை வச்சிருக்கிறாங்களா? காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கேரளாவில் அடிச்சுக்கிறாங்க. ராகுல் காந்தி கேரளாவில் வயநாட்டில் போய் போட்டியிடுறாரு. அங்க கம்யூனிஸ்ட்காரங்க அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அங்க ராகுல் காந்தி போட்டியிட கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா இங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் சேர்ந்துட்டு இருக்காங்க. காங்கிரசுக்கும் சிவசேனாக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்னா இருக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரசுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லையே. இப்படி எல்லாம் முரண்பாடான கொள்கைகள் வைக்கின்றவர்களா நீங்க எல்லாம் ஒன்னா சேரலாம். ஆனா நாங்க தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஒன்னா சேரக்கூடாதமா? பெண்களை காப்பாற்றுறதுக்கு ஒன்னா சேரக்கூடாதமா? இளைஞர்களை காப்பாற்றுறதுக்கு நாங்க ஒன்னும் சேரக்கூடாதமா? சீமா, எந்த கூட்டணியில் பாட்டாளி கட்சி இருந்தாலும் எங்கள் கொள்கைகளை எள்ளளவும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். எங்கள் கொள்கைகள் என்ன? சமூக நீதி. சமூக நீதி எங்களுடைய அடிமட்ட கொள்கை. நம்முடைய ஏசி சண்முகம் அவருடைய கொள்கையும் சமூக நீதி தான். அவர் சார்ந்த சமுதாயமும் சமூக நீதிக்காக தான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இது ஏதோ இந்த தேர்தல் கூட்டணி கிடையாது. நாங்களாம் பேசி வச்சுட்டோம். தேர்தல் முடிந்தோன்னா பாருங்க, நீங்க வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இருக்கிறது. ஏன்னா ரெண்டு பேர்கிட்டையும் நாங்க கேட்டு பார்த்துட்டோம். திமுக கிட்ட கேட்டுட்டோம், அண்ணா திமுக கேட்டுட்டோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, இடஒதுக்கீடு கொடுங்க. நாங்க என்ன கேட்டோம்? பாதாளத்தில் இருக்கின்ற இந்த சமுதாயத்தில் படிப்பு கொஞ்சம் குடியா, கல்வி கொஞ்சம் குடியா. அதுக்கு எத்தனை போராட்டங்கள் நடத்தணும் யார் சமுதாயத்துக்கு, வன்னிய சமுதாயத்திற்கு. மனசாட்சி இருந்தா நீங்க என்னைக்கோ கொடுத்துருக்கணும். உங்களுக்கு மனசாட்சியில எந்த கத்திரிக்காயும் இல்லை. உங்களுக்குலாம் வாக்குகள் மட்டும் உங்களுக்கு போடணும், ஓட்டு மட்டும் போடணும், கோஷம் போடணும், கொடியை பிடிக்கணும், உங்களை தோல்ல சுமந்துக்கிட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்கணும், இவங்களை முதலமைச்சர் ஆக்கணும். முதலமைச்சர் ஆன பிறகு எதுவும் செய்யறது இல்லையா? கொள்ளை அடிச்சு ஆரம்பிச்சிருவாங்க, அவ்வளவுதான். இந்த ரெண்டு கட்சிக்கும் தெரியுது கொள்ளை. இருக்கிற திமுக ஆட்சி நடக்குது. ஆட்சியா நடக்குது? அங்க ஆட்சியா நடக்குதுங்க இல்ல. முதலமைச்சர் சுத்தி ஒரு 4 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அந்த அமைச்சர்கள் நான் அமைச்சர்களா பார்க்கல. அவங்க எல்லாம் வியாபாரிகளா தான் பார்க்கிறேன். அதுல பெரிய வியாபாரி திருவண்ணாமலை மாவட்ட சார்ந்தவர். இந்த பதவி வச்சுட்டு வியாபாரம் நடக்குது, வணிகம் நடக்குது, நிர்வாகம் நடக்கல. அதனால்தான் இந்த முடிவெல்லாம் எடுத்திருக்கிறோம். போதும்பா, 2 பேரும் ஆண்டது போதும். இவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் இனி இல்லை. இவங்களால தமிழ்நாட்டுக்கு புதுசா எதுவும் கொடுக்க முடியாது. இவங்க காலாவதியான கட்சிகள். இவங்களுடைய பயன் இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. யாராவது வீட்டுல பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களாமா? இல்ல, எல்லார் வீட்லயும் கலர் டிவி, எல்இடி, எல்சிடின்னு இருக்குது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் திமுக, அண்ணா திமுக. அவங்க முடிஞ்சு போச்சுமா, அது யாரும் வேணாம், ஒதுக்கிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.